இந்த பெண்ணை அல்லது இந்த கணவனை கர்த்தர் தான் எனக்கு தந்தார் என்கிற தவறான கருத்து இருக்கிறது. அதை முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும். எல்லாம் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் மேட்ரிமோனியல் சர்வீஸ் நடத்தவில்லை. பொண்ணு பார்க்குற வேலையில மாப்பிள்ளை பார்க்குற வேலையில அவர் இல்லை, அவருக்கு எக்கச்சக்க வேலை கிடக்கு. அப்படி உங்களுக்கு ஏத்த போனதான் அவர் கொடுக்கணும்னு சொல்லி சொன்னா கரெக்டா 50% ஆணு 50% பெண்ணு கொடுக்கணும். நீங்க இத்தனை பொண்ணை போய் சுத்தி பார்த்துருக்க முடியாது. பஜ்ஜி போண்டா சாப்பிட்டு மொதல் பொண்ணை பார்த்தோமா, ஆண்டவர் கொடுத்தாரு, எடுத்துட்டு வந்துட வேண்டியதான். நீங்க பைபிளை நல்லா படிச்சு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் ஆதாமுக்கு ஏவாளை கொடுக்கவில்லை. ஆண்டவர் ஆதாமிடத்தில் ஏவாளை கொண்டு வந்தார். கொண்டு வந்தார் சொல்லுங்க மறுபடியும். என்ன வந்தார்? கொடுக்கல. மிருகத்தை என்ன பண்ணாரு? கொண்டு வந்தார். ஆதாம் என்ன பண்ணல? எதையும் செலக்ட் பண்ணல. ஆனா ஏவாளை கொண்டு வந்த உடனே கவிதையா பாடுறான், இதோ என் எலும்பில் எலும்பும். காதல் வந்துருச்சுன்னா நாய் கூட எதுக்கு மகனோட தான் குலைக்குமா? நான் சொல்லல, வைரமுத்து சொன்னார். கொண்டு வந்ததை யார் ஏற்றுக்கொண்டது? அவன் மிருகத்தெல்லாம் ரிஜெக்ட் பண்ணல, கொண்டு வந்தார். இவன் ஏற்றுக்கொண்டான். ஏற்றுக்கொண்டு ஒரு வார்த்தை சொல்றான், இதோ என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமுமாய் இருக்கிறாள். அடுத்த வசனம், இதன் நிமித்தம். எதன் நிமித்தம்? இதன் நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தாயும் விட்டு பிரிந்து தன் மனைவியோட இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். இது யார் சொன்னது? இது யாரும் சொல்லல. விளைவு. இதன் நிமித்தம். விளைவு. எதன் நிமித்தம்? இவர் பாடிய காதல் கவிதையின் நிமித்தம். பாருங்க, அதனால்தான் கிறிஸ்தவ கல்யாணம் அவ்வளவு சூப்பரான விஷயம். கடைசியில கூட சான்ஸ் கொடுப்போம். கடைசி நேரம் வரைக்கும் ஏற்றுக்கொள்கிறாயா, சம்மதமா? அப்ப பூமி மாடி தலையாட்டுறது, ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு. இப்ப யார் நாங்க கொண்டுதான் வந்தோம், கொடுக்கல. நாங்க கொண்டு வந்தோம், நீங்க என்ன பண்ணீங்க? நீங்க வாயை திறந்து சொன்னதுனால இதன் நிமித்தம் மாட்டிக்கிட்டீங்க. நீங்க ஒரே ஒரு வசனத்துக்கு கீழ்ப்படுத்திருந்தீங்கன்னா இன்னைக்கு இந்த பிரச்சனையே கிடையாது, இந்த பிரசங்கமே கிடையாது உங்களுக்கு.